ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜனம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 4ல் கண்ணன் பூஜித்த கணநாதன் என்ற தலைப்பில் பிரிவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 65லேருந்து ஆரம்பிக்கிறது. பெண்ணால் விளைந்த பகைமை. பாமா பரிணயமாகி கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கிருஷ்ண பரமாத்மாவின் அத்தையான குந்தியும் பஞ்சபாண்டவர்களும் மறக்க மாளிகையிலே இருந்து போய்விட்டதாக சமாச்சாரம் வந்தது. அவர்கள் எரிந்து போகாமல் மறைவாக வசித்து வருகிறார்கள் என்பது பகவானுக்கு தெரிந்தாலும் தெரியாதது போல அந்த குடும்பத்து மூத்தவரான திருதராஷ்டிரனை துக்கம் விசாரித்துவிட்டு வருவதற்காக அஸ்தினாபுரத்துக்கு போனார். அவதார புருஷர் இப்படியெல்லாம் மனுஷ ரீதியில் பண்ணி காட்டினார். அப்படி அவர் துக்கம் கேட்க போனதுனாலேயே துவாரகையில் அவருடைய புதிய பத்னி பாமாவுக்கு பெரிய துக்கம் சம்பவித்தது. சதந்தவா என்று யாதவர்களில் ஒரு முரட்டு பேர் வழி. கிருதவர்மா, அக்ரூரர் என்றும் அவர்களில் 2 முக்கிய புருஷர்கள் உண்டு. இந்த இருவர் கிருஷ்ணருக்கு ரொம்பவும் பட்சமாக இருக்கப்பட்டவர்கள். அதிலும் அக்ரூரர் பரம பாகவதர். கிருஷ்ணரையும் பலராமையும் பிருந்தாவனத்திலிருந்து மதுராவுக்கு அழைத்து கொண்டு போனவர் அவர்தான். இந்த 3 பேருமே சததன்வா, கிருதவர்மா, அக்ரூரர் ஆகிய 3 சத்யபாமாவை கல்யாணம் பண்ணிக்கொள்ள ஆசைப்பட்டு சத்ராஜித்திடம் பெண் கேட்டிருந்தவர்கள். இவர்களில் யாருக்கு கொடுப்பது என்று தெரியாத சத்ராஜித்து ஒவ்வொருடமும் உங்களுக்கே கொடுக்கிறேன், கொஞ்ச நாள் போகட்டும் என்று தள்ளி போட்டு கொண்டே போனான். அதற்குள் சிவந்தகமணி ஒரு புதுக்கதையை உண்டாக்க முடிவில் பெண்ணை பகவானுக்கு கொடுத்து விட்டான். இதனால் விசித்திரமான விளைவுகள் ஏற்பட்டன. இங்கே மனுஷ மனசின் கிருத்திரிமங்களை புராணம் நன்றாக படம் பிடித்து காட்டுகிறது. என்ன ஆச்சு பார்க்கலாம். பெண்ணை கொடுக்காமல் என்னவோ சால்ஜாப்பு சொல்லிக்கொண்டே போகிறானே என்று அந்த 3 பேருக்கும் சத்ராஜித்தின் மேல் வெறுப்பு தட்ட ஆரம்பித்தது. இந்த சமயத்தில்தான் கிருஷ்ணர் மீது அவன் சந்தேகப்பட்டு அபவாதம் சொல்ல ஆரம்பித்தது. அவரிடம் பிரிய கொண்ட அக்ரூரும் கிருதவர்மாவும் அப்பொழுது சத்ராஜித்திடம் வெளிப்படையாகவே துவேஷம் காட்டி கிருஷ்ணன் பட்சத்தில் பேசினார்கள். கடைசியில் கிருஷ்ணரே இவர்கள் ஆசைப்பட்ட பெண்ணை தட்டி கொண்டு போய்விட்டார். சத்ராஜித் அவருக்கு மாமனார் ஆகிவிட்டான். அவனுக்கே அவர் செமந்தகத்தையும் கொடுத்து விட்டார் என்று ஆனதும் நல்ல அக்ரூரருக்கும் கிருதவர்மாவுக்குமே புத்தி மாறிவிட்டது. கிருஷ்ணரிடம் பக்தி போய்விட்டது. பெண்ணாசை, துவேஷம் இதெல்லாவற்றுக்கும் மூலமாக தான் நினைத்த மாதிரி நடக்காமல் போவதா என்று அகங்காரம் முதலானதுகள் வந்து விட்டால் எத்தனை பக்தியும் அடித்து கொண்டு போய்விடும் என்று நமக்கு எச்சரிக்கிறது கதை. இப்பொழுது கிருஷ்ணர் அஸ்தினாபுரம் போனது அவர்களுக்கு சதி செய்ய வாய்ப்பு கொடுத்து விட்டது. பெண்தான் கிடைக்கவில்லை, மணியாவது அபகரித்தால் என்ன, அந்த மணியின் சொந்தக்காரனை ஒழித்து கட்டிவிட்டால் என்ன என்று தோன்றியது. ஆனாலும் இவர்களுக்கு தாங்களே அப்படி செய்ய தைரியம் இல்லாததால் போக்கிரியான சததன்மாவிடம் போனார்கள். ஒரே பெண்ணுக்காக போட்டி போட்டவர்கள் என்ற முறையில் இந்த 3 பேரும் பரஸ்பரம் விரோதம் பாராட்டிக்கொள்ள வேண்டியவர்கள். ஆனாலும் எனிமியின் எனிமி ஒருத்தனுக்கு ஃப்ரெண்டாகி விடுவான் என்று வேடிக்கையாக சொல்வது போல சத்ராஜித்திடம் 3 பேருமே துவேஷம் கொண்டிருந்ததால் இப்பொழுது தங்களுக்குள் ஒத்துப்போய் ஒன்று சேர்ந்தார்கள். கிருஷ்ணனின் பக்கபலம் இப்பொழுது சத்ராஜித்துக்கு இல்லை. ஆகையால் இப்பொழுதே போய் அவனை தீர்த்து கட்டிவிட்டு சிவந்தகமணியை எடுத்துக்கொண்டு வந்துவிடு என்று கிருதவர்மாவும் அக்ரூரும் சததன்மாவுக்கு யோசனை சொல்லி கொடுத்தார்கள். அந்த துஷ்டனும் அப்படியே போய் சத்ராஜித்தை அக்கிரமமாக கொலை செய்துவிட்டு மணியை அபகரித்து கொண்டு வந்தான். சத்ராஜித்தோடு அவன் நேராக யுத்தம் பண்ணி ஜெயித்து அதை கவரவில்லை. நீசத்தனமாக கொலை பண்ணிவிட்டு அபகரித்து கொண்டான். சத்யபாமா ஒரேடியாக பிரலாபித்து கொண்டு எப்பொழுது பதி அஸ்தினாபுரத்திலிருந்து திரும்புவார் அவரிடம் சொல்லி பாபி சததன்வாவை தண்டிக்கலாம் என்று காத்து கொண்டிருந்தாள். சிமந்தகம் இருக்கும் இடத்தில் வியாதி வராது, வேதனை இருக்காது, தினமும் பவுனாக குவியும் என்று சொல்லப்பட்டாலும் நாம் பார்க்கிறோமே, அதனால் அனர்த்தத்துக்கு மேல் அனர்த்தமாக வந்திருக்கிறது என்பதைத்தான். எதற்கும் உரிய கூலி கொடுக்க வேண்டும். பலவிதப்பட்ட நன்மைகள் செய்யக்கூடிய திவ்ய மணியிடமிருந்து பயன்பெற வேண்டுமானால் அதற்கு கூலியாக அகச்சுத்தியையும் புறச்சுத்தியையும் ரட்சித்துக் கொள்ள வேண்டும் என்று முதலிலேயே சூரிய பகவான் சொன்னது இதனால்தான். ஆனால் சத்ராஜித்துக்கோ சாக்ஷாத் பரமாத்மா உள்பட யாரை பார்த்தாலும் அந்த மணியின் நிமித்தமாகவே தப்பெண்ணம்தான் உண்டாயிற்று. ஹிருதயத்துக்குள்ளே இப்படி தப்பெண்ணமும் சந்தேகமும் இருப்பதே ஒரு மனுஷனுக்கு பெரிய அசுஷி தானே. சரீர அசுத்தத்துக்காக பிரசேனன் உடனே உயிரை விட வேண்டியிருந்ததென்றால் நீண்ட காலம் மன அசுத்தத்தை வளர்த்து கொண்டு விட்ட சத்ராஜித்தும் கடைசியில் அதற்காகவே பிராணனை கொடுத்து பதில் சொல்லும்படி ஆயிற்று.
துஷ்டமிருகத்தை கொன்று மணியை எடுத்துக்கொண்ட சிரஞ்சீவியான ஜாம்பவானிடம் கூட அது சிரஞ்சியாக நிலைக்கவில்லை. இப்படியெல்லாம் இருக்க குரூர சுபாவம் உள்ளவனும் ஜீவஹத்தி மூலம் அதை அபகரித்தவனுமான சததன்மாவிடம் மட்டும் அது நீடித்து நிற்குமா? அவன் உயிரைத்தான் அது நீடித்து வைக்குமா? மீண்டும் வெற்றி, மீண்டும் பழி. கிருஷ்ணர் துவாரகைக்கு வந்தவுடனே பிரியபத்னி பாமா புலம்பினாள். மாமனாரை கொண்டவனை பழி தீர்த்து கொள்ள பகவானும் சங்கல்பித்து விட்டார். கிருஷ்ணருக்கு கோபம் உண்டாகிவிட்டதென்று தெரிந்தவுடனேயே சததன்மா நடுங்க ஆரம்பித்து விட்டான். சமீபத்தில்தானே அதிபலிஷ்டரான ஜாம்பவானை அவர் தோற்கடித்திருந்தார். அப்படிப்பட்ட மகா பராக்கிரமசாலி தன்னிடம் கோபத்தை திருப்பியிருக்கிறார் என்று தெரிந்ததும் சததன்மாவின் சுரத்தினமெல்லாம் ஓட்டம் பிடித்து விட்டது. அவன் துவாரகையை விட்டு ஓட்டம் பிடித்தான். ஓட்டம் பிடிப்பதற்கு முந்தி என்ன பண்ணினான் என்றால், செமந்தகத்தை அக்ரூரிடம் போட்டுவிட்டான். அதற்கு பதில் பகவானிடமே போட்டுவிட்டு அவர் காலிலே விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டு பிழைத்து போயிருக்கலாம் என்றால் இதுதான் துர்புத்தியின் சேஷ்டை. தான் ஓடிப்போவதால் கிருஷ்ணருக்கு ஏற்படும் வெற்றி பெருமை போதாதென்று செமந்தகமும் அவரை அடைகிறதா என்ற கெட்ட எண்ணம்தான். சததன்மாவே அதை வைத்துக் கொண்டிருக்கலாமே என்றால் அது முன்னே அதை வைத்துக் கொண்டிருந்தவர்களுக்கு பண்ணியது போல என்ன அனர்த்தத்தை தனக்கும் பண்ணிவிடுமோ என்ற அனர்த்தம் அக்குரரைத்தான் அடியிட்டுமே என்பது ஒரு காரணம். இன்னொரு காரணம், கிருஷ்ணன் ஒருவேளை தன்னை துரத்தி கொண்டு வந்து பிடித்துவிட்டால் அப்பொழுது அதை எடுத்துக்கொண்டு விடுவானே. இந்த வெற்றியை மட்டும் அவனுக்கு தரவே கூடாது. தன் உயிரை எடுத்தாலும் எடுக்கட்டும், ஆனால் செமந்தகத்தை அவன் எடுத்துக்கொள்ள விடப்படாது என்ற துர்எண்ணம். துஷ்டர்களுக்கு வீம்பும் விரோதமும் கடைசி வரை போகாது. அதனால் அனர்த்தம் தரக்கூடிய மணியை விரோதியான கிருஷ்ணருக்கு சேரவிடாமல் தன்னிடம் சிநேகமாக வந்த அக்ரூரிடமே சேர்ப்பித்தான். அக்ரூரர் நல்ல பக்தர், விவேகி என்று பெயரெடுத்திருந்ததால் அவரிடம் மணி இருந்தால்தான் கிருஷ்ணர் அதற்காக சண்டை போடாமல் இருப்பார் என்று நினைத்து இப்படி செய்தான் போலிருக்கிறது. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம்.